திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்டாயமாக ஆள் பிடிப்பார். அதிமுகலே நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியில் அதிருப்தியில் இருக்க மாட்டாங்க, லோக்கல் அதிருப்தியில் இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவங்க மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பாங்க. இவர்களுடைய பரிந்துரையின் பேரில் திரு எடப்பாடி பழனிசாமி நமக்கு நாளைக்கு சீட்டு கொடுக்காம போயிடுவாரோ அப்படின்னு நினச்சி, நமக்கு இவர் இருக்கிற வரைக்கும் சீட்டு கிடைக்காது அப்படின்னு அந்தந்த மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் இவங்களை நினச்சி நம்ம இப்போ வெளியே போனால் தான் சரி இருக்கும், நம்ம வந்து அண்ணன் செங்கோட்டையன் பேசிட்டு அங்கே போய்ட்டு அங்கே வந்து எம்எல்ஏ ஆயிடலாம். ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் முன்னாடி கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, முன்னாள் எம்எல்ஏ இருப்பாங்க, முன்னாள் அமைச்சராக இருப்பாங்க, நமக்கு ஏடிஎம்கேல பெரிய ஃபியூச்சர் இல்லாமல் போயிடலாம்னு நினச்சிட்டு அவங்க தே மே மூவ் டு டிவிகே என்றால் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக வரும். அங்கே வந்து புது ஆட்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களே என்ன, கட்சியில் கீழே இருக்கிறவங்க பெருசாக வருத்தப்பட மாட்டாங்க. சில மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்க திரு விஜய் கட்சியில், அவங்களுக்கு வந்து எப்படி சீட்டு கொடுக்கணும்னு இருக்கும். ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. நான் கேள்விப்படுறது கடலூர், திருச்சி இந்த மாதிரி வந்து சில மாவட்டங்களில் வந்து ஒரு முக்கியமான கணக்கில் இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து அவர்கள் போட்டி போட விரும்புவார்கள் அல்லது வந்து திரு விஜய் அவர்கள் போட்டி போடுறதுக்கு வழி விட்டு கொடுப்பாங்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் சில இடங்களில் இருக்குது பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாமே புதுமுகங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும்